தமிழாளும் புகழ் பாடிது வானான் தினம் வாழ் வருவாயே திருநாயகா, வரம் தருவாயே உருவானவா. தமிழாளும் புகழ் பாடிது வானான் தினம் வாழ் வருவாயே திருநாயகா, வரம் தருவாயே உருவானவா. இனிச்சூழும் துன்பங்கள் கணையாக வரும் போது துணையாகி இணை ஆள்பவா. இணைச்சூழும் துன்பங்கள் கணையாக வரும் போது துணையாகி இணை ஆள்பவா. மனநோயில் நான் மூழ்கி மடிகின்ற பொழுதங்கு, மனநோயில் நான் மூழ்கி மடிகின்ற பொழுதங்கு குணமாக்க வருவாயப்பா, என்னை உனதாக்கி அருள்வாயப்பா. தமிழாளும் புகழ் பாடிது வானான் தினம் வாழ வருவாயே திருநாயகா, வரம் தருவாயே உருவானவா. ஆண்டவரே, உமக்காக காத்திருப்போருக்கு அமைதியளித்தருளும். அதனாலும் இறைவாக்கினர்கள் நம்ப தகுந்தவர்களாக காணப்படுவார்களாக. ஊழியர்களின் மக்களாகி இஸ்ராயலரின் மன்றாட்டுகளுக்கு செவிசாயும். தந்தை மகன் தூயாவியாரின் பெயராலே நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் அருளும் கடவுளின் அன்பும் தூயாவியாரின் நட்புறவும் உங்கள் அனைவரோடும் இருப்பதாக. கிறிஸ்துவுக்குள் அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே, மீண்டும் ஒரு புதிய நாளிலே புதிய காலை பொழுதிலே ஆண்டவருக்கு நன்றி புகழ் பாட இந்த கல்வாரி பலியிலே நாங்கள் ஒன்றாக வந்திருக்கின்றோம். அன்புக்குரியவர்களே, வெள்ளிக்கிழமை திருஇறுதி ஆண்டவருக்கு ஒப்பு கொடுக்கப்பட்ட நாளாக இருக்கின்றது. எங்கள் அனைவரையும் எங்கள் குடும்பங்களையும் ஆண்டவருடைய திரு இருதயத்துக்கு நாங்கள் ஒப்பு கொடுத்து மன்றாடுவோம். அவருடைய திரு இருதயத்தினுடைய ஆசீர்வாதம் எங்களோடு இருக்க வேண்டும் என்று சொல்லியும் ஆண்டவருடைய அன்பையும் ஆண்டவருடைய பராமரிப்பையும் அனுபவிக்கின்ற தருணங்களாக வரக்கூடிய தருணங்கள் எங்களுடைய வாழ்விலும் எங்களுடைய குடும்பங்களுக்கும் இருக்க வேண்டும் என்று நாங்கள் ஆண்டவரை பார்த்து உருக்கமாக மன்றாடிக்கொள்வோம். அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே, இந்த கல்வாரி பலியிலே நாங்கள் தகுதியான முறையில் பங்கு பெற எங்களுடைய தகுதியற்ற நிலையை நாங்கள் நினைத்து பார்ப்போம். இரக்கமுள்ள ஆண்டவரிடம் அதற்காக மன்னிப்பு வேண்டி நிற்போம். எல்லாம் வல்ல இறைவனிடமும் சகோதர சகோதரிகளே உங்களிடமும் நான் பாவி என்று ஏற்றுக்கொள்கின்றேன். ஏனெனில் என் சிந்தனையாலும் சொல்லாலும் செயலாலும் கடமையில் தவறியதாலும் பாவங்கள் பல செய்தேன். என் பாவமே என் பாவமே என் பெரும் பாவமே. ஆகியால் எப்பொழுதும் கன்னியான மரியாளையும் வானதூதர் புனிதரையும் சகோதர சகோதரிகளே உங்களையும் நம் இறைவனாகிய ஆண்டவரிடம் எனக்காக வேண்டிக் கொள்ள மன்றாடுகின்றேன். எல்லாம் வல்ல இறைவன் நம் மீது இரக்கம் வைத்து நம் பாவங்களை மன்னித்து நம்மை நிலை வாழ்வுக்கு அழைத்து செல்வாராக. ஆண்டவரே இரக்கமாயிரும். கிறிஸ்துவே இரக்கமாயிரும். ஆண்டவரே இரக்கமாயிரும். மன்றாடுவோமாக. அனைத்தையும் படைத்தவரும் ஆள்பவருமான இறைவா, எங்களை கண்ணோக்கியருளும். அதனால் உமது பரிவிரக்கத்தின் செயலாற்றலை உய்த்துணர்ந்து உமக்கு முழு இதயத்தோடு நாங்கள் ஊழியம் புரிய அருள்வீராக. உம்மோடு தூய ஆவியானவரின் ஒன்றைப்பில் இறைவனாய் என்றென்று வாழ்ந்து ஆட்சி செய்கின்ற எங்கள் ஆண்டவரும் உமது திருமகனுமாய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். திருத்தூதர் பவுல் தீமோத்தேயுவுக்கு எழுதிய முதல் திருமுகத்திலிருந்து வாசகம். அன்புக்குரியவரே, இவற்றை நீ கற்பித்து ஊக்குவி. மாற்று கொள்கைகளை கற்பித்து
நம் ஆண்டவர் இயேசுவின் நலம் தரும் வார்த்தைகளுக்கும் இறை பற்றுக்குரிய போதனைகளுக்கும் ஒத்துப்போகாதவர்கள், தற்பெருமை கொண்டவர்கள், ஒன்றும் தெரியாதவர்கள், விவாதங்களிலும் சொற்போர்களிலும் பைத்தியம் கொண்டவர்கள், பொறாமை, போட்டி மனப்பான்மை, பழிச்சொல், பொல்லாத ஊகங்கள், ஓயாத மோதல்கள் முதலியன இவற்றிலிருந்தே உண்டாகின. உண்மையை இழந்தவரிடமும் சீரழிந்த மனத்தை கொண்டவரிடமும் இவை காணப்படுகின்றன. இறை பற்று பெரும் ஆதாயம் தருவதுதான், ஆனால் மன நிறைவு உள்ளவருக்கே தரும். உலகத்திற்கு நாம் எதையும் கொண்டு வந்ததில்லை, உலகத்தை விட்டு எதையும் கொண்டு போகவும் முடியாது. எனவே உணவும் உடையும் நமக்கு இருந்தால் அவற்றில் நாம் மனநிறைவு கொள்வோம். செல்வத்தை சேர்க்க விரும்புகின்றவர்கள் சோதனையாகிய கண்ணியில் சிக்கிக் கொள்கின்றார்கள். அறிவீனமான தீமை விளைவிக்கக்கூடிய பல்வேறு தீய நாட்டங்களில் வீழ்ந்து விடுகின்றார்கள். இவை மனிதரை கேட்டிலும் அழிவிலும் ஆழ்த்துபவை. பொருளாசையே எல்லா தீமைகளுக்கும் ஆணிவேர். அந்த ஆசையால் சிலர் விசுவாசத்தினின்று பிறழ்ந்து திரிந்து பல வேதனைகளுக்கு தாங்களாகவே தங்கள் மேல் வருவித்துக் கொண்டிருக்கின்றார்கள். கடவுளின் மனிதனாகிய நீ இவற்றிலிருந்து தப்பியோடு. நீதி, இறைப்பற்று, நம்பிக்கை, மன உறுதி, பணிவு ஆகியவற்றை நாடி தேடு. விசுவாச வாழ்வு என்னும் போராட்டத்தில் ஈடுபடு. நிலை வாழ்வை பற்றிக்கொள். அதற்காகவே அழைக்கப்பட்டிருக்கின்றாய். அதனை முன்னிட்டே பல சாட்சிகள் முன்னிலையில் விசுவாசத்தை சிறப்பாக அறிக்கையிட்டாய். இது ஆண்டவர் வழங்கும் அருள் வாக்கு. பல்லவி. ஏழையரின் உள்ளத்தோர் பேறு பெற்றோர், ஏனெனில் விண்ணரசு அவர்களதே. ஏழையரின் உள்ளத்தோர் பேறு பெற்றோர், ஏனெனில் விண்ணரசு அவர்களதே. ஏழையரின் உள்ளத்தோர் பேறு பெற்றோர், ஏனெனில் விண்ணரசு அவர்களதே. துன்பக் காலத்தில் நான் அஞ்சுவானேன், என்னை வளைத்து கொண்டு கொடுமைப்படுத்தும் வஞ்சகருக்கு நான் அஞ்சுவானேன். தம் செல்வத்தில் நம்பிக்கை வைக்கின்றவரோ தம் செல்வ பெருக்கை குறித்து பெருமையாய் பேசுகின்றனர். ஏழையரின் உள்ளத்தோர் பேறு பெற்றோர், ஏனெனில் விண்ணரசு அவர்களதே. உண்மையில் தம்மை தாமே மீட்டுக்கொள்ள எவராலும் இயலாது. தம் உயிரை மீட்க எதையும் கடவுளுக்கு தர இயலாது. மனித உயிரின் ஈட்டுத்தொகை மிக பெரிது, எவராலும் அதனை செலுத்த இயலாது. ஏழையரின் உள்ளத்தோர் பெறு பெற்றோர், ஏனெனில் விண்ணரசு அவர்களதே. சிலர் செல்வரானாலோ அவர்களின் குடும்பம் செல்வம் பெருகினாலோ அவர்களை கண்டு நிலை குலையாதே. ஏனெனில் சாகும் போது அவர்கள் எதையும் எடுத்து போவதில்லை, அவர்களது செல்வமும் அவர்கள் பின் செல்வது இல்லை. இளையரின் உள்ளத்தோர் பெறு பெற்றோர், ஏனெனில் விண்ணரசு அவர்களதே. உயிரோடு இருக்கையில் அவர்கள் தம்மை ஆசி பெற்றோர் என்று கருதினாலும் நீங்கள் நன்மையே நாடினீர்கள் என மக்கள் அவர்களை புகழ்ந்தாலும் அவர்கள் தம் மூதாதையர் கூட்டத்தோடு சேர்ந்து கொள்வர், ஒருபோதும் பகலொளியை காணப்போவதில்லை. இளையரின் உள்ளத்தோர் பெறு பெற்றோர், ஏனெனில் விண்ணரசு அவர்களதே.
அல்லேலூயா, 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 அல்லேலூயா. தந்தையே, விண்ணுக்கும் மண்ணுக்கும் ஆண்டவரே, உம்மை போற்றுகின்றேன். ஏனெனில் விண்ணரசின் மறைபொருளை குழந்தைகளுக்கு வெளிப்படுத்தினீர். அல்லேலூயா, 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 அல்லேலூயா. ஆண்டவர் உங்களோடும் இருப்பாராக. தூய லூக்கா எழுதிய நற்செய்தியிலிருந்து வாசகம். லூக்கா நற்செய்தி அதிகாரம் 8 திருவசனங்கள் 1 தொடக்கம் 3 வரை. அக்காலத்தில் இயேசு நகர் நகராய் ஊர் ஊராய் சென்று இறையாட்சி பற்றிய நற்செய்தியை பறைசாற்றி வந்தார். 12 அவருடன் இருந்தனர். பொல்லாத ஆவிகளினின்றும் நோய்களினின்றும் குணமான பெண்கள் சிலரும், 7 பேய்கள் நீங்க பெற்ற மகதலா மரியாவும், ஏரோதுவின் மாளிகை மேற்பார்வையாளர் கூசாவின் மனைவி யோவன்னாவும், சுசன்னாவும், மேலும் பல பெண்களும் அவரோடு இருந்தார்கள். இவர்கள் தங்கள் உடைமைகளை கொண்டு அவருக்கு பணிவிடை செய்து வந்தார்கள். இது வாழ்வு தரும் கிறிஸ்துவின் நற்செய்தி. கிறிஸ்துவுக்குள் அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே, மீண்டும் ஒரு முறை ஆண்டவர் அவருடைய வார்த்தைக்கு செவிமடுக்க, அந்த வார்த்தை எங்களுக்கு சொல்லுகின்ற செய்தியை நாங்கள் வாழ்வாக்க ஆண்டவர் எங்களுக்கு ஒரு சந்தர்ப்பம் தந்திருக்கின்றார். குரங்கு வேடர்கள் குரங்குகளை பிடிக்க ஒரு யுக்தியை கையாள்வார்களாம். என்னவென்று சொன்னால், ஒரு சதுரமான பெட்டி ஒன்று செய்து அந்த பெட்டியின் மேலே குரங்கிட கைப்போர் அளவுக்கு ஒரு வட்ட வடிவிலான ஓட்டையை அமைப்பார்களாம். பிறகு பெட்டிக்குள்ளே குரங்குக்கு விருப்பமான உணவுப் பொருட்கள், பழ வகைகள் போன்றவற்றை போட்டு குரங்கு வரக்கூடிய அந்த இடங்களில் வைத்து விடுவார்களாம். அப்போ அந்த பழங்களின் உணவு வகைகளுடைய வாசத்தை அறிந்து குரங்குகள் கூட்டமாக அந்த பெட்டியை நோக்கி வரும். அப்பொழுது குரங்கு அந்த பெட்டியினுடைய மேல் ஓட்டையில் அந்த குரங்கோட கை போடுற அளவுக்கு தான் அந்த ஓட்டை இருக்கும். அதுக்குள்ளே கையை விட்டு அதுக்கு விருப்பமான எல்லா உணவுப் பொருட்களையும் அது உணர்ந்தவுடன் எல்லாவற்றையும் எடுக்க வேண்டும் என்று அவர்கள் முயற்சி செய்து கொண்டிருப்பார்களாம். அந்த நேரத்தில் குரங்கு வீடர்கள் வருவார்கள். குரங்கு வீடர்கள் வந்தவுடனேக்க இந்த குரங்குக்கு அந்த உணவுகளையும் எடுக்க வேண்டும், அதே நேரம் கையை வெளியெடுத்து ஓடவும் வேண்டும். 2 தெரிவுகள் ஒன்று இருக்குமா. அந்த கையில் உணவுகளை அது பற்றி பிடித்து கொண்டிருக்கின்ற பொழுது கையினுடைய அளவு பெருசாகிவிடும், வெளியே எடுக்க இயலாது. அப்போ இவங்க இந்த குரங்குகள் தங்களுக்கு விருப்பமான உணவுகளை போட்டுட்டு கையை வெளியெடுத்துட்டு தப்பி ஓட வேண்டும். இல்லை என்று சொன்னால் தங்களுக்கு பிடித்தமான அவற்றை பற்றி பிடித்து கொண்டிருப்பார்களாம். ஓடவும் முடியாமல் அதை விடவும் முடியாமல் அவர்கள் இருப்பார்களாம். அப்பொழுது வேடர்கள் இந்த குரங்கை பிடித்து கொண்டு போய்விடுவார்களாம். அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே, இந்த குரங்கிட வாழ்க்கையில் 2 தெரிவுகள். ஒன்று, தன்னுடைய விடுதலையை அதை அனுபவிக்க வேண்டும் என்று சொன்னால், சுதந்திரமாக வாழ வேண்டும் என்று சொன்னால், மகிழ்ச்சியோடு இருக்க வேண்டும் என்று சொன்னால், தனக்கு விருப்பமான அந்த விடயங்களை, அந்த உணவுகளை விட்டு அது ஓடி இருக்க வேண்டும். இல்லை, அதை விடுவதற்கு மனமில்லை என்று சொன்னால் அதை பிடித்து கொண்டிருக்கும். அதனுடைய விளைவு எங்களுக்கு தெரியும். வேடர்கள் வருவார்கள், அதை கூட்டில் அடைப்பார்கள். அவருடைய சுதந்திரம் இல்லாமல் போகும், மகிழ்ச்சி இல்லாமல் போகும். அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே, இந்த உதாரணத்தை நான் ஏன் இப்பொழுது சொல்கின்றேன் என்று சொன்னால், இன்றைய வாசகங்களை நாங்கள் பார்க்கின்ற பொழுது முக்கியமாக முதலாவது வாசகம் திருத்தூதர் பவுல் தீமோத்தேயுக்கு எழுதிய திருமுகம். அந்த குழுமத்திற்கும், முக்கியமாக தீமோத்தி என்ற அந்த திருச்சபையுடைய தலைவனுக்கும்
பவுலடிகளார் கூறுகின்ற அந்த அறிவுரை என்னவென்று சொன்னால், அவருடைய வாழ்விலே 2 தெரிவுகள் உண்டு இருக்கும். நீங்கள் தீய நாட்டங்களை பற்றி பிடித்து கொண்டிருப்பீர்கள் என்று சொன்னால் ஆண்டவர் தருகின்ற விடுதலையை, மகிழ்ச்சியை நீங்கள் அனுபவிக்க முடியாது. நீங்கள் தீய நாட்டங்களை விட்டு விடுகின்ற பொழுதுதான், அதை விட்டுவிட்டு ஆண்டவரோடு இணைந்து வாழ வேண்டும், அவருடைய வார்த்தைக்கு நான் செவிமடுக்க வேண்டும், அவருடைய பிள்ளைகளாக வாழ வேண்டும் என்று அந்த தீய வார்த்தைகளை, தீய எண்ணங்களை நீங்கள் விட்டு விடுகின்ற பொழுதுதான் ஆண்டவர் தருகின்ற சுதந்திரத்தை, மகிழ்ச்சியை நீங்கள் அனுபவிக்க முடியும் என்ற அந்த செய்தியை மிகவும் அழகாக கூறுவதை நாங்கள் பார்க்கின்றோம். அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே, பாருங்கள், பவுலடிகளார் மிகவும் அழகாக அந்த திருத்தூதர் பவுலடிகளார் தீமோத்தேயுவுக்கு, அந்த திருச்சபை தலைவனுக்கும் அந்த திருச்சபைக்கும் கூறுகின்ற வார்த்தைகளை பாருங்கள். உலகத்தில் நாம் எதையும் கொண்டு வந்ததில்லை, உலகத்தை விட்டு எதையும் கொண்டு போகவும் முடியாது. எனவே இந்த உலகம் தருகின்ற அறிவீனமான தீமை விளைவிக்கக்கூடிய பல்வேறு தீய நாட்டங்களில் நாங்கள் விழுந்து விடுகின்றோம், அதை நாங்கள் விட்டுவிட வேண்டும் என்று கூறுகின்ற பவுலடிகளார், கடவுளின் மனிதனாகிய நீ இவற்றிலிருந்து தப்பி ஓட வேண்டும். நீதி, இறைப்பற்று, நம்பிக்கை, மன உறுதி, பணிவு ஆகியவற்றை நாடி தேடு. விசுவாச வாழ்வு என்னும் போராட்டத்தில் ஈடுபடு என்ற அந்த நற்செய்தியை கூறுவதை நாங்கள் பார்க்கின்றோம். அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே, இந்த கொரோனா என்ற இந்த கண்ணுக்கு தெரியாத தொற்று நோய் இந்த மனித குலத்தை வாட்டி வதைத்து கொண்டிருக்கின்றது. மனித குலம் பல்வேறுபட்ட கஷ்டங்களை, துன்பங்களை, மீள முடியாத அந்த வாழ்க்கை சுமைகளை தாங்கி கொண்டிருக்கின்றது. அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே, இந்த கொரோனா நோய் எங்களுக்கு இந்த கஷ்டமான ஒரு அனுபவத்தை தந்தாலும், இந்த கொரோனா நோயின் ஊடாக ஆண்டவர் தருகின்ற ஒரு முக்கியமான செய்தி, ஒரு ஆழமான ஒரு விசுவாச செய்தி என்னவென்று சொன்னால், எங்களுடைய வாழ்வு நிலையற்றது. நாளை என்ன நடக்கும், அடுத்த கணம் என்ன நடக்கும் என்பதை நாங்கள் கற்பனை செய்து பார்க்க முடியாது. எதுவுமே நிலையில்லாமல் இருக்கின்றது. அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே, இந்த உலகத்தினுடைய உயிராக இருக்கலாம், நீ பற்றி பிடித்து கொண்டிருக்கக்கூடிய செல்வமாக இருக்கலாம், அல்லது உன்னுடைய தற்பெருமையாக இருக்கலாம், கோபம், பொறாமை, மன்னிக்காத தன்மையாக இருக்கலாம். அன்புக்குரியவர்களே, அதை நாங்கள் பற்றி பிடித்து கொண்டிருக்கின்றோம், ஆனால் அது நிலையில்லை என்ற அந்த செய்தியை இந்த கொரோனா நோய் தாங்கி சொல்லி நிற்கின்றது. எனவே இவற்றை விட்டுவிட்டு கடவுளுடைய விழுமியங்களான அன்பு, இரக்கம், மனிதாபிமானம் போன்ற அந்த நற்செயல்களில் நாங்கள் ஈடுபடுகின்றோமா என்ற ஒரு கேள்வியை நாங்கள் கேட்டு பார்க்க வேண்டும். இந்த நற்செய்தி வாசகத்தை நாங்கள் பார்க்கின்றோம். அந்த பெண்கள், ஆண்டவரால் தொடப்பட்டு ஆண்டவரால் குணமாக்கப்பட்ட பெண்கள், தங்களுடைய உடைமைகளை விற்று, தங்கள் உடைமைகளை அவர்கள் பகிர்ந்தளித்து ஆண்டவரோடு அவர்கள் பணிவாழ்வில் ஈடுபடுவதை நாங்கள் பார்க்கின்றோம். எங்களுடைய திருத்தந்தை அவர்கள் இன்றைய நாட்களிலே சொல்லுகின்ற ஒரு முக்கியமான செய்தி என்னவென்று சொன்னால், கண்டுகொள்ளா தன்மை உலகமயமாகிக் கொண்டிருக்கின்றது. அடுத்தவனுக்கு என்ன நடந்தால் எனக்கு என்ன என்ற இந்த மனப்பான்கையால் இந்த உலகம் ஒரு தீய நாட்டத்திற்குள் சென்று கொண்டிருக்கின்றது. ஒரு புற்றுநோயைப் போல மனித குலத்தை அழித்து கொண்டிருக்கின்றது. இந்த கொரோனாவை விட அதிக கொடூரமான நோயாக இந்த கண்டுகொள்ளா தன்மை, இன்டிஃபரன்ஸ் என்று சொல்வார்கள். அந்த மற்றவனுக்கு என்ன நடந்தால் எனக்கு என்ன, நான் நல்லா இருந்தால் போதும், என்னுடைய குடும்பம் நல்லாக இருந்தால் போதும் என்ற அந்த குறுகிய எண்ணம் இன்றைக்கு புற்றுநோயைப் போல மனித சமுதாயத்திற்குள் ஊடுருவி புதையோடு போய் கொண்டிருக்கக்கூடிய இந்த காலகட்டத்திலே நாங்கள் மனிதநேய மிக்கவர்களாக இறை மதிப்பீடுகளை வாழ ஆண்டவர் எங்களுக்கு அழைப்பு விடுக்கின்றார் என்ற செய்தியை நாங்கள் ஏற்றுக்கொள்ள வேண்டும். மகா அலெக்சாண்டர் என்ற ஒரு மிகப்பெரிய பேரரசனை பற்றி நீங்கள் கேள்விப்பட்டிருப்பீர்கள். கிரேக்கத்து அரசன். அவன் மிகவும் மகா அலெக்சாண்டர் என்று சொல்லக்கூடிய அளவுக்கு மிகவும் பிரபல்யமான ஒரு அதிசிறந்த போர் வீரனாக இருந்திருக்கின்றான். ஆனாலும் அவன் தன்னுடைய இறுதி காலத்திலே அவன் பபிலோனியன் சொல்லக்கூடிய இன்றைய காலத்தில் ஈராக்கிலே அவன் தங்கி நிற்கின்ற பொழுது நோய்வாய்ப்பட்டு இறக்க கிடக்கின்றான். அவன் எவ்வளவோ நாடுகளை கைப்பற்றினாலும், பொருள், செல்வம் என்ற எல்லாவற்றையும் அவன் ஈட்டியிருந்தாலும் கடைசியில் தன்னுடைய சாகும் தருவாயில் அவன் தன்னுடைய வாழ்வினுடைய யதார்த்தத்தை உணர்ந்து கொள்கின்றான். அப்பொழுது தன்னுடைய தளபதிகளை அழைத்து அவன் கூறுகின்றான், நான் இறந்த பிறகு நீங்கள் செய்ய வேண்டிய 3 முக்கியமான விடயங்கள், என்னுடைய இறுதி ஆசை, இது நீங்கள் கட்டாயம் நிறைவேற்ற வேண்டும் சொல்லுகின்ற பொழுது அவர்களும் கேட்கின்றார்கள். என்னென்று கேட்கின்ற பொழுது அவன் சொல்கின்றான், முதலாவது என்னவென்று சொன்னால், நான் இறந்தவுடன் என்னுடைய சவப்பெட்டியை அதிசிறந்த மருத்துவர்கள் தூக்கிச் செல்ல வேண்டும் என்று கூறுகின்றார். முதலாவது ஆசை.
இரண்டாவது ஆசை என்னவென்று சொன்னால், என்னுடைய மரண ஊர்வலத்திலே நான் கைப்பற்றிய தங்கம், வெள்ளி, வைரங்கள், பொருட்கள் எல்லாவற்றையும் நீங்கள் தூவிச் செல்ல வேண்டும் என்று இரண்டாவது ஆசையை கூறுகின்றார். மூன்றாவது ஆசை என்னவென்று சொன்னால், என்னுடைய சவப்பெட்டியினுடைய 2 பக்கங்களிலும் என்னுடைய 2 கைகளும் வெளியே தெரியும்படியாக தொங்கிச் செல்ல வேண்டும் என்று கூறுகின்றார். ஆச்சரியப்படுகின்றார்கள். ஏனென்று கேட்கின்ற பொழுது அவர் சொல்லுகின்றார், என்னுடைய சவப்பெட்டியை அதிசிறந்த மருத்துவர்கள் தூக்கிச் செல்ல வேண்டும். ஏனென்று சொன்னால், அதிசிறந்த மருத்துவர்களால் கூட இந்த மகா அலெக்சாண்டருடைய உயிரை காப்பாற்ற முடியவில்லை. நேரம் வருகின்ற பொழுது விடை பெற்று செல்ல வேண்டும். இதுதான் வாழ்வினுடைய யதார்த்தம். எந்த ஒரு அதிசிறந்த மருத்துவராலும் எனக்கு பணம் இருக்கலாம், செல்வம் இருக்கலாம், ஆனாலும் காப்பாற்ற முடியாது என்ற அந்த உண்மையை நான் உலகத்திற்கு செல்ல வேண்டும். இரண்டாவது, நான் கைப்பற்றிய பொருள், செல்வம், நகை, வைரங்கள், வட்டூரியங்கள் எல்லாவற்றையும் நீங்கள் தூவிச் செல்ல வேண்டும் என்று சொன்னால், நான் இந்த உலகத்தில் வாழ்ந்த பொழுது எவ்வளவோ செல்வங்களை, வைரங்களை, தங்கங்களை நான் கைப்பற்றினேன், என்னோடு வைத்திருந்தேன். ஆனால் நான் இப்பொழுது இந்த உலகத்தை விட்டு செல்கின்ற பொழுது நான் எதையுமே எடுத்துச் செல்லவில்லை என்ற அந்த யதார்த்தத்தை மனித குலத்துக்கு எடுத்து செல்ல வேண்டும். மூன்றாவது, ஏன் என்னுடைய கைகள் 2ம் வெளியே தொங்க வேண்டும்? அதற்குரிய காரணம் என்னவென்று சொன்னால், மகா அலெக்சாண்டர் வெறுமையாக இந்த உலகத்திற்கு வந்தான். மகா அலெக்சாண்டர் வெறுமையாக ஒன்றுமில்லாமல் உலகத்தை விட்டு போகின்றான். ஒன்றுமில்லாமல் நான் உலகத்திற்கு வந்தேன், போகின்ற பொழுது ஒன்றுமில்லாமல் செல்கின்றேன். இதுதான் யதார்த்தம் என்ற அந்த செய்தியை கூறுகின்றார். பாருங்கள், அதைத்தான் பவுலடிகளார் இந்த திமோத்தேயுக்கு எழுதிய திருமுகத்தில் அவருக்கும் அந்த குழுமத்திற்கும் சொல்லுகின்ற செய்தியாக இருக்கின்றது. உலகத்திற்கு நாம் எதையும் கொண்டு வந்ததில்லை, உலகத்தை விட்டு எதையும் கொண்டு போகவும் முடியாது என்ற அந்த யதார்த்தத்தை ஏற்றுக்கொண்டு நாங்கள் வாழுகின்ற இந்த காலப்பகுதியிலே, நிச்சயமற்ற இந்த காலப்பகுதியிலே மற்றவர்களை அன்பு செய்வோம், உறவுகளை அன்பு செய்வோம், மன்னிப்போம், மகிழ்ச்சியோடு இருப்போம் என்ற அந்த தத்துவங்களை நாங்கள் எடுத்துக்கொண்டு இறை விழுமியங்களை பற்றி கொண்டு நாங்கள் அன்பு செய்கின்றவர்களாக, இரக்கம் காட்டுபவர்களாக, மன்னிப்பவர்களாக, மனிதநேயம் உள்ளவர்களாக எங்களுடைய வாழ்விலே வாழ வேண்டும் என்று சொல்லி தொடர்ந்து ஆண்டவரை பார்த்து இந்த கல்வாரி பள்ளியிலே அனைவரும் மன்றாடிக் கொள்வோம். நாங்கள் பெற்றுள்ளோம். ராட்சியத்தில் ரப்பத்தை முக்கப்போக்கிறது எங்களுக்கு வாழ்வழைக்கும் அப்பா மாறும். முக்கப்போக்கிறது எங்களுக்கு வாழ்வழைக்கும் சகோதரங்களே, என்னுடையதும் உங்களுடையமான இப்பலி எல்லாம் உள்ள தந்தையாக இறைவனை கேட்டதாகும்படி மன்றாடுங்கள். ஆண்டவர் தம் திருப்பெயரின் புகழ்ச்சிக்காகவும் மாட்சிக்காகவும் நமது நன்மைக்காகவும் தம் திருச்சொல்லுக்காகவும் அது கைந்தி பலியை ஏற்றுக்கொள்வாராக. ஆண்டவரையும் ஊழியர்களாகிய எங்கள் மன்றாட்டுகளை கனிவுடன் கண்ணோக்கி காணிக்கைகளை ஏற்றருளும்.
இவ்வாறு உமது பெயரின் மாட்சிக்காக நாங்கள் ஒவ்வொருவரும் ஒப்புக்கொடுக்கும் காணிக்கை அனைவருடைய மீட்புக்கும் பயன்படுவதாக எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவர் உங்களோடும் இருப்பாராக. இதயங்களை மேலே எழுப்புங்கள். நம் இறைவனாகிய ஆண்டவருக்கு நன்றி கூறுவோம். ஆண்டவரே, தூயவரான தந்தையே, என்றும் உள்ள எல்லாம் வல்ல இறைவா, எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக என்னாலும் இவ்விடத்திலும் நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துவது மெய்யாகவே தகுதியும் நீதியுமாகும், எங்கள் கடமையும் மீட்புக்குரிய செயலுமாகும். ஏனெனில் கிறிஸ்து பிறந்து முன்னைய பாவ நிலையிலிருந்து மனிதரை புதுப்பித்தார், பாடுபட்டு எங்கள் பாவங்களை அளித்தார், இறந்தோடமிருந்து உயிர்த்தெழுந்த நிலை வாழ்வுக்கு வழிவகுத்தார். தந்தை அவருமிடம் விண்ணேறி வந்து விண்ணகத்தின் கதவுகளை திறந்து வைத்தார். ஆகவே வானதூதர் அணிகளோடும் புனிதரின் பெருந்திரளோடும் நாங்களும் சேர்ந்து உமக்கு புகழ்ச்சி பண்ணிசைத்து முடிவின்றி சொல்லுவதாவது: வான்படைகளின் கடவுளாம் ஆண்டவர், விண்ணகமும் மண்ணகமும் உமது ஆட்சியால் நிறைந்துள்ளன. உன்னதங்களிலே ஓசானாம். ஆண்டவர் பேரால் வருபவர் ஆசி பெற்றவர். உன்னதங்களிலே ஓசானாம். ஆண்டவரே, நீர்மையாகவே தூயவர், தூய்மை அனைத்திற்கும் ஊற்று. ஆகவே உம்முடைய ஆவியை பொழிந்து காணிக்கைகளை தூய்மைப்படுத்த உம்மை வேண்டுகின்றோம். இவ்வாறு எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் உடலும் இரத்தமுமாக எங்களுக்கு இவை மாறுவனவாக. அவர் பாடுபட உளம் கனிந்து தம்மை கையளித்த போது அப்பத்தை எடுத்து நன்றி செலுத்தி அதை பிட்டு தம் சீடர்களுக்கு அளித்து கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று உண்ணுங்கள், ஏனெனில் இது உங்களுக்காக கையளிக்கப்படும் என் உடல். அவ்வண்ணமே இரவு விருந்து அருந்திய பின் கிண்ணத்தையும் எடுத்து மீண்டும் உமக்கு நன்றி கூறி தம் சீடர்களுக்கு அளித்தவர் கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று பருகுங்கள், ஏனெனில் இது புதிய நிலையான உடன்படிக்கைக்குரிய என் இரத்தத்தின் கிண்ணம். இது பாவ மன்னிப்புக்கென்று உங்களுக்காகவும் பலருக்காகவும் சிந்தப்படும். இதை என் நினைவாக செய்யுங்கள். நம்பிக்கையின் மறைபொருள். உமது உயிர்ப்பினையும் எடுத்துரைக்கின்றோம். ஆகவே ஆண்டவரை, நாங்கள் கிறிஸ்துவின் இறப்பினை உயிர்ப்பினை நினைவு கூர்ந்து வாழ்வு தரும் அப்பத்தை மீட்பளிக்கும் கிண்ணத்தையும் ஒப்புக் கொடுக்கின்றோம். திருமணின்று உமக்கு ஊழியம் புரிய தகுந்தவளை நீங்கள் ஏற்றுக்கொண்டு எனவே உமக்கு நன்றி செலுத்துகின்றோம். மேலும் கிறிஸ்துவின் உடலிலும் இரத்தத்திலும் பங்கு கொள்ளும் எங்களை தூய ஆவியார் ஒன்று சேர்க்க வேண்டுமென உம்மை தாழ்மையுடன் மன்றாடுகின்றோம். ஆண்டவரே, உலகெங்கும் பரவி இருக்கும் திரு அவை நினைவு கூந்தரலும் எங்கள் திருத்தந்தை பிரான்சிஸ், எங்களுடைய ஆயர் ஜஸ்டின் பெர்னார்ட், ஞான பிரகாசம், எல்லா திருநிலராகிய அனைவரோடும் திரு அவை அன்பில் நிறைவு பெறச் செய்தரலும். மேலும் உயிர்த்தெழும் எதிர்நோக்குடன் துயில் கொள்ளும் எங்கள் சகோதர சகோதரிகளையும் இறந்தோர் அனைவரையும் இரக்கத்துடன் நினைவு கூர்ந்து உமது திருமகோடியின் ஊழியச்சொல்லும் எங்கள் அனைவர் மீதும் இரக்கமாயிரும். கடவுளின் கன்னித்தாயான புனித மரியா, அவருடைய கணவரான புனித ஜோசேப்பு, புனித திருத்தூதர்கள், புனித ஜோசேபாஸ், புனித அந்தனி மரியை கிளாரெட் மற்றும் இவ்விலையில் முகந்தவராய் இருந்தோர் ஆகிய புனிதர் அனைவருடன் நாங்கள் நிலை வாழ்வில் பங்கு கொள்ளும் தகுதி பெற்று திருமகன் இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை புகழ்ந்தேத்தும் வரமருள உம்மை மன்றாடுகின்றோம். இவர் வழியாக இவரோடிவரில் எல்லாம் வல்ல இறைவனாகிய தந்தையே, தூயாவின் ஒன்றிப்பில் எல்லா புகழும் மாட்சியும் என்றென்றும் உமக்கே உரியதே.
மீட்பரின் கட்டளையால் கற்பிக்கப்பட்டு இறைப்படிப்பினையால் பயிற்சி பெற்ற நாம் துணிந்து சொல்லுவோம். விண்ணுலகில் இருக்கிற எங்கள் தந்தையே, உமது பெயர் தூயதென போற்ற பெறுக. உமது ஆட்சி வருக. உமது திருவிழம் விண்ணுலகில் நிறைவேறுவது போல மண்ணுலகிலும் நிறைவேறுக. எங்கள் அன்றாட உணவை இன்று எங்களுக்கு தாரும். எங்களுக்கு எதிராக குற்றம் செய்வோரை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை மன்னியும். எங்களை சோதனைக்குட்படுத்தாதையும் தீமையிலிருந்து எங்களை விடுவித்தருளும். ஆண்டவரே, தீமையிலிருந்தும் எங்களை விடுவித்து எங்கள் வாழ்நாளின் அமைதியை கனிவுடன் அருளோமை மன்றாடுகின்றோம். உமது இரக்கத்தின் உதவியால் நாங்கள் பாவத்திலிருந்து எப்போதும் விடுதலை பெற்று யாதொரு கலக்கமின்றி நலமாயிருப்போமாக. நாங்கள் எதிர்நோக்கி இருக்கும் பேரின்பத்திற்காகவும் மீட்பராகிய இயேசு கிறிஸ்துவின் வருகைக்காகவும் காத்திருக்கின்றோம். ஆண்டவரே இயேசு கிறிஸ்துவே, அமைதியை உங்களுக்கு விட்டு செல்கின்றேன், என் அமைதியை உங்களுக்கு அளிக்கின்றேன் என் திருத்தூதர்களுக்கு மொழிந்தீரே. எங்கள் பாவங்களை பாராமல் உமது திரு அவையின் நம்பிக்கையை கண்ணோக்கி உமது திருவிழத்திற்கு ஏற்பதற்கு அமைதியை முற்றுமையும் அளித்திருள்வீராக. என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்றவர் நீரே. ஆண்டவருடைய அமைதி உங்களோடு என்றும் இருப்பதாக. ஒருவருக்கொருவர் அமைதியை பகிர்ந்து கொள்வோம். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே, எங்கள் மேலிரக்கமாயிரும். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே, எங்கள் மேல் இதோ இறைவனின் செம்மறி, இதோ உலகின் பாவங்களை போக்குபவர். செம்மறியின் விருந்துக்கு அழைக்க பெற்றோர் பேறு பெற்றோர். ஆண்டவரே, தேவத்திருந்திரள நான் தகுதியற்றவன், ஆனால் ஒரு வார்த்தை மட்டும் சொல்லியறலும் எனது ஆன்மா நலமடையும். கிறிஸ்துவின் திருவுடலும் திருரத்தமும் என்னை காத்து நிலை வாழ்வளிப்பதாக. நாதனே எழுவாய், இறை அருளை எண்ணில் நீ பொழிவாய். பல வரங்கள் தந்து என்னை காப்பாய், வழிகாட்ட எழுந்து வருவாய். ஏழிசை நாதனே எழுவாய், இறை அருளை எண்ணில் நீ பொழிவாய். பல வரங்கள் தந்து என்னை காப்பாய், வழிகாட்ட எழுந்து வருவார். வாழ்வும் வழியும் நீ எனக்கு, வளங்கள் சேர்க்கும் அருமருந்து. வாழ்வும் வழியும் நீ எனக்கு, வளங்கள் சேர்க்கும் அருமருந்து. உறவை வளர்க்கும் விருந்து, உறவை வளர்க்கும் விருந்து. எனில் நிறைவை வளர்க்கும் அருளமுது. பாடுவேன் பாடுவேன் பல சிந்து, பாரினில் வாழுவேன் உன்னில் இணைந்து. பாடுவேன் பாடுவேன் பல சிந்து, பாரினில் வாழுவேன் உன்னில் இணைந்து. ஏழிசை நாதனே எழுவாய், இறை அருளை எண்ணில் நீ பொழி
மனிதம் வாழும் தெய்வம், மனிதம் வாழும் தெய்வம், என்னில் புனிதம் வளர்க்கும் நல் இதயம். பாடுவேன் பாடுவேன் பல சிந்து, பாரினில் வாழுவேன் உனில் இணைந்து. பாடுவேன் பாடுவேன் பல சிந்து, பாரினில் வாழுவேன் உனில் இணைந்து. ஏழிசை நாதனே எழுவாய், இறை அருளை என்னில் நீ பொழிவாய். பல வரங்கள் தந்து என்னை காப்பாய், வழிகாட்ட எழுந்து வருவாய். ஏழிசை நாதனே எழுவாய். கடவுளே, உமது இரக்கம் எத்துணை உயர் மதிப்புள்ளது. மானிடர் இறக்கைகளின் நிழலில் புகலிடம் பெறுகின்றனர். நன்றி கூறி மன்றாடுவோம். ஆண்டவரே, நாங்கள் பெற்றுக்கொண்ட விண்ணக கொடைகளின் செயலாற்றல் எங்கள் மனதையும் உடலையும் ஆட்கொண்டருள உம்மை வேண்டுகின்றோம். அதனால் நாங்கள் எங்கள் விருப்பு வெறுப்புகளுக்கு இடம் கொடாமல் இத்திருவிருந்தின் பயனுக்கு ஏற்ப வாழ்வோமாக. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவர் உங்களோடும் இருப்பாராக. எல்லாம் வல்ல இறைவன் தந்தை மகன் தூய ஆவியார் உங்கள் ஒவ்வொருவரையும் நிறைவாக ஆசீர்வதிப்பாராக. கிறிஸ்துவின் அன்பு சீடர்களாக சென்று வாழுவோம். திருப்பலி நிறைவேறிற்று. ஞானம் நிறை கன்னிகையே, நாதனை தாங்கிய ஆலயமே. ஞானம் நிறை கன்னிகையே, மாண்புயரேழு தூண்களுமா, மாண்புயரேழு தூண்களுமாய் பலிபீடமுமாய் அலங்கரித்தாயே. ஞானம் நிறை கன்னிகையே. நிழலே அணுகா, பாதுகாத்தானுனையே பரமன். பாவ நிழ